ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்கு எதிராக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் வந்து இந்த போட்டியின் வெற்றி குறித்து ஒரு சில விஷயங்களை சொன்னார். அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வெற்றி வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஆடுகளத்தின் நல்ல ஸ்கோர், ஆனாலும் இது வந்து ஆடுகளத்தின் தன்மை மாறியது. முதல்ல 7 முதல் 8 ஓவர்கள் வந்து பேட்டிங் நல்லா இருந்ததுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு எதிராக வந்து இந்த பிச்சு வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 200 ரன்கள் அடிக்க நினைச்சோம், ஆனால் வந்து 180 வந்து ஒரு நல்ல ஸ்கோராக இருந்தது. எல்லாமே வந்து இப்போ சரியாக எங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. எந்த லெந்தில் பந்து வீசணும், அது மட்டும் இல்லாமல் எந்த பவுலர் வந்து நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ சிறப்பாக செயல்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீரை வந்து நாங்கள் இம்பாக்டாக களமிறக்க நினைச்சோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசைன் சிறப்பாக பந்து வீசினார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நூர் அகமது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து சிறப்பாக அவர் வந்து பந்து வீசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்சுகளை நாங்கள் விட்டோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய வியர்வை வந்தது, கைகள் வந்து ஈரமாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு காரணமாக இல்லை, இருந்தாலும் வந்து இதுதான் வந்து மேட்ச்சில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றிகளை பெறுவது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதே மாதிரி தான் வின் பண்ணுவோம், இது மாதிரி நாங்கள் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடல் அளவில் மனதளவில் நான் வந்து தைரியமாக இருக்கிறேன். என்னுடைய ஃபார்ம் குறித்து, அதாவது தன்னுடைய ஃபார்ம் குறித்து அவர் சொல்லும்போது, உடல் அளவிலும் மனதளவிலும் நான் வந்து தைரியமாக இருக்கிறேன். பெரிய இன்னிங்ஸ் வந்து அடுத்து வர போட்டிகள் வந்து என்கிட்ட இருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து சொல்லியிருந்தார். இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.